வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவு மாணவி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான ட்ரையலட் பார் விசாரணை இன்றும் நடைபெறவுள்ளது. கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவோம் வேலை திட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படவுள்ளது. ஆடிவேல் சக்திவேல் விழாவின் வேல் பவனி இன்று திருகோணமலையிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் புங்குடுதீவு மாணவி ஸ்வெலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான ட்ரையலட் பார் தொடர் விசாரணையின் 13ஆம் நாள் விசாரணைகள் இன்று இடம்பெறவுள்ளன. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெறுகின்றது. விசேட வழக்கு தொடரான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாத் நாகரட்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். நேற்றைய சாட்சியளிப்பின் பின்னர் வழக்கின் 35வது சாட்சியாளரான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வாவை நீதிமன்ற விசாரணைகளில் இருந்து விடுவிப்பதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் அறிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் 53 மற்றும் 11ஆம் இலக்க சாட்சியங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை லிங்கநகர் மகா வித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்ன சிங்கமும் கலந்து கொண்டிருந்தார். கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கல்வியில் நாங்கள் முன்னேறுகின்ற பொழுது தொழில்நுட்ப கல்விக்கும் நாங்கள் முதலிடம் கொடுக்கப்பட்டது, ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கப்பட்டது. நான் எல்லாரும் பல்கலைக்கழகத்தில் அமர்ந்திட முடியாது. எங்களுக்கு சில பல குறைபாடுகள் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. அரசியல் தீர்வோடு எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள், வேலைவாய்ப்புகள் அவைகள் நடைபெற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். அது எல்லோருடைய விருப்பம். ஆனால் அதில் சில கஷ்டங்கள், சில இடர்பாடுகள் இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பிலும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டு பேசுவோ அல்லது பத்திரிகைகளிலே அழைக்க விடுவதோ அவரால் முடியாது. ஏனென்றால் நீங்கள் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றிய ஒன்று ஒரு பாரிய கடமைப்பாடை உணர்ந்தவராக இருக்கின்றார். விமர்சித்து போறவர்கள் விமர்சிப்பார்கள், எப்படி விமர்சித்து போவார்கள், அதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு அவர் நின்று ஆட முடியாது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆடிவேல் சக்திவேல் விழாவை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து நேற்று காலை ஆரம்பமான வேல்பவனி நேற்றிரவு வவுனியா ஊடாக திருகோணமலையை சென்றடைந்தது. வவுனியா கந்தசுவாமி கோயிலில் நடைபெற்ற விசேட வழிபாடுகளில் அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கோலாகலங்கள் நடைபெற்று 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி சன்னதி கௌராமி கந்தனை சென்றடையும் என்று நாங்கள் மாற்றி எங்களோட வார்த்தைகளை காட்டுகிறோம் என்று நன்றி தெரிவித்துள்ளோம். යාපනයේ සිට වවුනියා ත්‍රිකුණාමලයේ හරහා කතරගමට වැඩම කිරීමේ අවස්ථාව අද
யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா திருகோணமலை ஊடாக செல்லும் இந்த ஆடிவேல் பவனி தற்போது வவுனியாவை வந்தடைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்து பக்தர்களை பொறுத்தவரை இது விசேட சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் பூஜைகளை செய்து ஆசைகளை பெற்றுக் கொள்ள முடியும். கடந்த கதிர்காம திருவிழா காலங்களில் வடமாகாணத்திலிருந்து பெருமளவிலான யாத்ரீகர்கள் நடைபவனியாக கதிர்காமத்திற்கு யாத்திரை செல்வர். எனினும் கடந்த காலங்களில் இந்த நிலை குறைவடைந்தது. விசேடமாக சிரச ஊடகம் முன்னெடுக்கும் இந்த திட்டம் வடக்கு மற்றும் தெற்கு மக்களை ஒன்றிணைக்கும் செயற்பாடாகவும் காணப்படுகின்றது. கதிர்காம திருவிழா காலமானது வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் தமது மத நிலைப்பாடுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காலமாகவும் அமைய பெற்றுள்ளது. முருகன் அருள் அனைவருக்கும் முன்னிற்பதாக. ஓம் முருகா. வேல் பெருமானை தரிசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பம் திருகோணமலை வாழ் பக்தர்களுக்கு இன்றைய தினம் கிட்டவுள்ளது. திருகோணமலை காளியம்மன் ஆலயத்தில் இன்று காலை 8 மணி அளவில் விசேட பூஜை வழிபாடுகள் வேல் பெருமானுக்கு நடைபெறவுள்ளன. இந்த விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து எமது இன்றைய நாளுக்கான பயணம் ஆரம்பமாக இருக்கிறது. டம்முளை ஊடாக குருநாகல் கதிரேசன் கோவில் நோக்கி இன்றைய தினம் நாம் பயணிக்க இருக்கின்றோம். கதிர்காம பெருமானை தரிசிக்க முடியாத நாட்டுக்கோட்டை நகரத்தார் அந்த காலப்பகுதியில் கொழும்பு நகரில் கோயில்களை நிறுவி ஆடிவேல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதனையடுத்து கொழும்பில் மாத்திரம் ஆடிவேல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. எனினும் NTV MBC ஊடக வலையமைப்பு ஆடிவேல் விழாவை சக்தி வேல் விழாவாக இம்முறை யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் வரை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. வடக்கில் நேற்றைய தினம் ஆரம்பமான வேல் பவனி அருணகிரிநாதர் போற்றி பாடிய கதிர்காம திருத்தலம் வரை சென்றடைய உள்ளது. இந்த சிறப்பும் அருளும் பக்தியும் நிறைந்த வேலாயுதம் எதிர்வரும் 5ஆம் தேதி கொழும்பு 2 பிரேப்ரூ பிளேஸில் உள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையகத்தில் எழுந்தருள செய்யப்பட இருக்கின்றது. ஆகவே அன்றைய தினமும் குடும்பம் சகிதமாக நீங்கள் வருகை தந்து அங்கு இடம்பெறும் விசேட பூஜை வழிபாடுகளிலும் ஏனைய கலை நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பிக்க முடியும். செய்திகளுக்காக வேல் பவனியிலிருந்து சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் KM ரசூல். ஊழலற்ற இலங்கையை உருவாக்கும் நோக்கத்தோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்திருக்கின்ற நாடளாவிய ரீதியிலான மக்களை விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை 3வது நாளாக இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஊழல்வாதிகளை விரட்டி அடிப்போம், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதே போன்று மக்களுடைய பணத்தை கொண்டு மக்களுக்கான அபிவிருத்திகள், அதே போன்று அவர்களது உரிமைகள் உரியவாறு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணங்களை வலியுறுத்தி மக்களின் ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை ஒன்று திரட்டி ஒருமித்த குரலை முன்வைப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த கைங்கரியத்தை மேற்கொண்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே திருவையாறு, கனகாம்பிகை குளம், ரத்தினபுரம், பரவிபாஞ்சான், இத்தாவில், முகமாலை, கரந்தாய், பளை ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களை ஊழலுக்கு எதிரான அவர்களது கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். கிளிநொச்சியிலிருந்து KM ரசூல். நுவரெலியா மாவட்டத்தில் பனியுடனான காலநிலை நிலவுவதால் வாகன சாரதிகள் கவனமாக பயணிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.